இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்த 7 நாட்களுக்கு ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். மகர ராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்கள் மற்றும் மீனராசி அன்பர்களுக்கான 26/2/2024 3/3/2024 வரைக்கும் என்ன நடக்குன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால், சந்திரன் ராசிக்கு 2வது வீட்டில் சனி இருக்குது. இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் உள்ள எவருக்கும் மோசமான ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படுவதன் மூலம் மன அழுத்தத்திற்கு நீங்கள் ஏற்படலாம். இந்த சூழ்நிலையில் உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்க முடிஞ்ச வரை அவங்கள கவனித்து அவங்களுடன் தொடர்ந்து யோகா பயிற்சி செய்யணும். இந்த நேரத்தில் நீங்கள் நிதி ஆதாயங்களை செய்கிறீங்க அப்படின்னா இது போன்ற நிலை தொடர வேண்டிய அவசியம் இல்லை. இதே நிலை, அதாவது இன்றைக்கி இருக்கிற நிலை, அதையும் நீங்கள் மனதில் கொள்ளணும். சந்திரன் ராசியிலிருந்து 9வது வீட்டில் கேது இருக்குது. எதிர்காலத்தில் ஏற்படும் ஒவ்வொரு நிதி சவால்களும் முன்கூட்டியே தயாராகும் பொழுது புத்திசாலித்தனமான முதலீடுகளை மட்டும் செய்வது நல்லது. அதனால் உழைத்து சம்பாதித்த பணத்தை எந்த ஒரு திட்டத்திலும் கவனமாக சிந்தித்து பிறகே முதலீடு செய்யுங்க. நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் வீட்டில் உள்ளவங்க யாருமே உங்களுடைய தேவைகளை புரிஞ்சு கொள்ளவில்லை என்பதை நீங்கள் முதல்ல உணர்வீங்க. இந்த தவறான உணர்வுகள் நீங்கள் பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். இந்த சூழ்நிலையில் மற்றவர்கள் மாற்றத்தை ஏற்படுவதற்கு பதிலாக உங்களுக்கு நீங்கள் மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். உங்களை மன அழுத்தத்தை அதிக அளவில் வச்சுருப்பவங்க வெற்றி பெறுவீங்க. அதாவது மன அழுத்தம் ஜாஸ்தி இருந்தால் வெற்றி பெறுவது கஷ்டம் இல்லையா? அதனால் அது வெற்றி பெறும் வாய்ப்புகளை நீங்கள் அதை மறந்து தான் வரணும். நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் இதை. இந்த வாரம் வேலையில் இருக்கும் ஓய்வு நேரத்தில் மொபைலில் வெப்சீரிஸ் பார்ப்பது உங்கள் மேலதிகாரிகளுக்கு பிடிக்காமல் போயிடும். இது அவங்களுக்கு முன்னால் இருக்கும் உங்கள் படத்தையும் பாதிக்கும். கடந்த காலத்தில் கிடைக்காத வாய்ப்புகள் இந்த வாரம் கிடைக்க போகுது. அதுக்கு பின்னாடி உங்கள் இழந்த மரியாதையை மீண்டும் பெற விரும்புனீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் சிறப்பாக செயல்படணும். இப்போதே இதற்கு தயாராக தொடங்கணும். தேவைப்பட்டால் ஏதாவது ஒரு நல்ல பயிற்சி அல்லது டியூஷனில் அட்மிஷன் எடுத்து உங்கள் அறிவை அதிகரிச்சுக்கணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, உன் வாயு புத்திராய நமகன்னு தினமும் 19 முறை சொன்னாலே போதும். மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா, உங்களுக்கு ராசிநாதன் சனி 2ல் ஆட்சியாக உள்ள நிலையில் யோகாதிபதியான புதனுடன் சேர்ந்திருக்கும் வாரம். மகரத்திற்கு எல்லா கஷ்டமும் முடிஞ்சிட்டே போயிடும். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது இனி உங்களை நெருங்காது. தயக்கங்களை உதறுங்க, சாதிப்பீங்க. சூரியன் சனி இணைஞ்சிருப்பதுனால இன்னும் 2 வாரங்களுக்கு பங்கு வர்த்தகம் போன்ற ஸ்பெசிகுலேஷன் துறைகளில் முதலீடு செய்ய வேணாம். முதல்ல சிறிது வருமானம் வருவது போல தோன்றும், கடைசியில் உள்ளதும் போயிடும். உடல்நலமில்லாமல் இருந்தவங்க குணமடைவீங்க. 3ல் ராகு இருக்குது. பழைய கடன்கள் அடைக்க புதிய கடன்கள் கிடைக்கும். அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேணாம். இனிமேல் வேலையில் திறமையை காட்ட முடியும். நண்பர்களாக நீங்கள் மதிக்கப்படுவீங்க. அந்தஸ்து கௌரவம் இருக்கும். தெய்வ ஆசீர்வாதம் உண்டு. கணவன் மனைவி உறவு சூப்பராக இருக்கும். மனைவி சொல்ல கேட்கணும். வாழ்க்கை மேம்படும். அரசியல்வாதிகள், வியாபாரிகள், விவசாயிகள் இவங்க எல்லா தரப்பினருக்கும் இந்த வாரம் முதல் நன்மைகள் ஏற்படும். பெண்களுக்கு இது நல்ல வாரம். நீங்கள் சொல்லும் யோசனைகள் ஏற்கப்படும். தொட்டதெல்லாம் பொன்னாகும் வாரமாக இந்த வாரம் மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உச்ச செவ்வாய் சுக்கிரன், தனஸ்தானத்தில் சூரியன் சனி புதன் அப்படின்னு பல்வேறு கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை உங்களுக்கு எதுவும் கிடைக்கலையேன்ற வருத்தத்தை விட்டுருங்க. அதெல்லாம் உங்களுக்கு இனிமேல் கிடைக்க போகுது. உங்கள் தொழில் முதலீடுகள் அதிலையெல்லாம் யார்கிட்டனாச்சும் போய் உதவி கேட்டிங்கன்னா உதவி கிடைக்கும். முன்னேற்றம் இருக்கும். வறுமையில் வாடினீங்கன்னா வாழ்வில் வசந்தம் வரப்போகுது. வசதியும் அந்தஸ்தும் அதிகரிக்க போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவப்போகுது. அரசு பணியில் இருந்தீங்கன்னா உயர் அதிகாரிகளின் அன்பு மற்றும் ஆதரவு, பணி உயர்வு கிடைக்கும். திருமண தடையாகலும். தடைப்பட்ட வீடு கட்டும் பணி துரிதமாகும். தம்பதிகள் மனம் விட்டு பேசுவதால் நன்மைகள் உண்டாகும். தாய் வழியில் ஏற்பட்ட மனக்கவலைகள், கருத்து வேறுபாடு எல்லாம் முடியும். ஒரு முடிவுக்கு வரும். உடலில் எதிர்ப்பு சக்தி கூடும். செவ்வாய்க்கிழமை அரளிப்பூவால் முருகனை வழிபட்டீங்கன்னா முத்தாய்ப்பான முன்னேற்றம் ஏற்படும். கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா, கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் மசாலா பொருட்களை எப்படி சுவையற்ற உணவை சுவையாக்குதோ அதே போல் சில சமயங்களில் சோகமும் வாழ்க்கையில் அவசியம். ஏன்னா அனுபவத்தை பெறுவதுடன் மகிழ்ச்சியான உண்மையான மதிப்பையும்
நம்ம அறிஞ்சுக்கிறோம். எனவே துக்கத்திலும் அதிலிருந்து ஏதாவது கற்றுக்கொண்டு நல்ல வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யணும். இதுவரை யோசிக்காமல் பணத்தை வீணடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் பணத்தேவை அதிகமாக உங்கள்கிட்ட இருக்குது. இந்த நேரத்தில் வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க. அதனால் உங்கள் செயல்களை கட்டுப்படுத்தி பொறுப்புள்ள நபராக நடந்துக்கிறணும். சந்திரன் ராசியிலிருந்து ராகு 2வது வீட்டில் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஒரு குடும்ப உறுப்பினரை கண்மூடித்தனமாக நம்பி உங்களின் ஏதேனும் ரகசியங்களை அவங்கள்ட்ட தெரியப்படுத்துவீங்க. அது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்க செஞ்சிடும். அதனால் உங்கள் ரகசியங்களை ரகசியமாகவே வச்சுக்குங்க. நீங்கள் சொல்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை தான், இல்லைன்னா உங்களோட இமேஜ் கெட்டு போகலாம். இந்த வாரம் உங்கள் தொழில் முன்னேறுவதற்கு பற்றாக்குறை இல்லாத நாட்களில் உங்களுக்கு தொழில் முன்னேறுவதற்கு நீங்கள் விரும்பினாலும் சில பற்றாக்குறைகள் ஏற்படும். இருந்த பொழுதும் உங்கள் விருப்பப்படி உங்கள் யோசனைகளையும் திட்டங்களையும் பணியிடத்தில் வைக்கும்போது நீங்கள் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியலை. இதன் காரணமாக உங்களுக்கு ஒருவித ஏமாற்ற உணர்வை நீங்கள் காணலாம். இந்த ராசிக்காரவங்க படிப்பிற்காக வெளிநாடு போக விரும்புனீங்கன்னா இந்த வாரம் அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி வரும். ஏன்னா எந்த ஆவணமும் இல்லாததுனால நீங்கள் ஏமாற்றம் அடையக்கூடும். இந்த சூழ்நிலையில் அடுத்த வாய்ப்பு வரும் வர தொடர்ந்து முயற்சி செய்யணும். அது உங்கள் கைகளில் இருந்து போகாமல் நீங்கள் தான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் 44 முறை ஓம் வாண்டாய நமகன்னு ஜெபிக்கணும். ராசிநாதன் சனி பகவான் பார்த்தீங்கன்னா புத பகவானுடன் இணைஞ்சு நிபந்தனைக்கு உட்பட்ட நல்ல வாரம். இதுவரை எந்த விஷயத்திலும் தடைகளை சந்தித்து முட்டுச்சந்தில் போய் முட்டி நிற்பதை போல் உணர்ந்தீங்கன்னா இனி நன்மைகள் நடப்பதை உணர்வீங்க. வாரம் முழுவதும் 12ஆம் வீட்டில் செவ்வாய் சுபத்துவமாக இருப்பதும் வார ஆரம்பத்தில் பௌர்ணமி சந்திரன் ராசியை பார்க்குறதும் யோகங்களை அளிக்கும் அமைப்பு. அதனால் இது உபயோகமுள்ள வாரம்தான். கும்பராசி இளைய பருவத்தினர் எதிலும் இருக்கும் தயக்கத்தினை விட்டு ஒழியுங்க. சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற ஆரம்பங்கள் ஏற்படும். வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா விசா போன்றவைகள் ஏப்ரல் மாதத்திற்கு பின்னாடி கை கொடுக்கும். 3ல் குரு இருப்பதாலும் சுக்கிரன் செவ்வாய் இணைவதாலும் இன்னும் 2 வாரங்களுக்கு அவசரப்படாமல் பொறுமை காப்பது நல்லது. 26ஆம் தேதி காலையில் 8:11 மணி முதல் 28ஆம் தேதி இரவு 9 மணி வரை சந்திராஷ்டம நாட்கள் என்பதால் இந்த நாட்களில் புதிய முயற்சிகள் வேணாம். யாருடனும் வாக்குவாதமோ சண்டையோ போடாதீங்க. எதிலும் பொறுமையாக இருக்கிறது அவசியம். கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் மன நிறைவும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த வாரம் அமையும். ராசியில் சூரியன் புதன் சனி இது கும்பத்திற்கு சுபத்தை மிகைப்படுத்தும் கிரக சேர்க்க. எடுத்த காரியங்கள் சாதகமாக முடியும். நல்ல பண்பாளர்களின் உங்களுக்கு உதவி கிட்டும். அன்பும் கிடைக்கும். அசாத்திய துணிச்சலுடன் எதையும் எதிர்கொள்வீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையெல்லாம் நிலவும். செயல்திறனில் மாற்றம் ஏற்பட்டு லகுவாக பணியாற்றி நற்பெயர் பெறுவீங்க. கூட்டாளிகளிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மறையும். சில காரியங்கள் ஆரம்பிக்கும் போது தோல்வி தருவது போல் இருந்தாலும் முடிவில் வெற்றியை கொடுக்கும். தொட்டது துலங்கும். புதிய வாகனங்கள் வாங்கி மகிழ்வீங்க. கனவாக இருந்த சொந்த வீட்டு ஆசையெல்லாம் நினைவாகும். பணம் எனும் தனம் சமூக அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். ராஜ மரியாதை கிடைக்கும். கூட்டாளிகள் பக்குவமாக நடந்து லாபத்தை அதிகரிப்பாங்க. வெளியூர் வெளிநாட்டு வேலை அல்லது குடியுரிமை பெற்று செட்டிலாவது போன்ற பலன்களை எதிர்பார்க்கலாம். கடன்காரர்களிடம் கெடுபிடி குறையும். வாழ்க்கை துணையால் நல்ல மாற்றமும் ஏற்றமும் உண்டு. 28/2/2024 அன்னைக்கு காலை 9 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குது. அடுத்தவர் பிரச்சனை இல்லை. தலையிடுவதை தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். குலதெய்வத்தை வழிபடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா மீனராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகம் சார்ந்து இருக்க வேணாம். மேலும் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முயற்சி செய்யணும். ஏன்னா அதிர்ஷ்டமே ரொம்ப சோம்பேறித்தனமானது என்பதை நீங்களும் நன்கு புரிஞ்சுக்கிருவீங்க. அதனால் சிறந்த ஆரோக்கியத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். இந்த வாரம் ராகு சந்திரன் முதல் வீட்டில் அமர்றனால பணம் தொடர்பான பல பிரச்சனைகளால் நீங்கள் சிரமப்படுவீங்க. இதற்காக நீங்கள் நம்பும் ஒருவரின் ஆலோசனையை பெறணும். தேவைப்பட்டால் அவங்கள்ட்ட இருந்து நிதி உதவிகளையும் பெறணும். இந்த வாரம் சனி சந்திரன் 12வது வீட்டில் அமர்றனால குடும்பத்தில் சில நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படலாம். அதற்காக நீங்கள் நிறைய பணம் செலவழிக்க வேண்டி வரும். இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். மேலும் அதிகப்படியான வீட்டு வேலைகளால் உங்கள் வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் போவீங்க.
தொழில் ஜாதகப்படி நீங்கள் தொழில்துறையுடன் தொடர்பு உடையவங்களாகவும் நல்ல வேலையில் பணிபுரிவராகவும் இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் துறையில் முன்னேற பல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். இந்த வாரம் உங்கள் ராசிக்காரவங்க பலர் பார்த்திங்கன்னா தங்கள் தவறுகளை நீங்கள் கற்றுக்கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, மாற்றிக்கிற மாட்டீங்க. அதனால் உங்கள் கல்வித்துறையில் ரொம்ப மோசமான விளைவுகளை சந்திக்க போகிறீங்க. இந்த சூழ்நிலையில் தோல்வி அடைஞ்ச பின்னாடும் நீங்கள் நிறைய கற்றுக்குருவீங்க என்பதை நினைவில் கொள்ளுங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான வழிபடணும். மேலும் லிங்காஷ்டமம் தெரிஞ்சால் சொல்லணும். யோகாதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சுக்கிரனோடு இணைஞ்சு வலுவாக இருக்குது. மீனத்திற்கு குடும்ப மேன்மையும் வேலை மற்றும் பொருளாதார அமைப்புகளில் நன்மைகளும் வரக்கூடிய வாரம். உடல்நலம் இல்லாமல் இருந்தீங்கன்னா முன்னேற்றம் பெறுவீங்க. கூட்டு குடும்பத்தில் நன்மைகளும் நடைபெறும். பேரன் பேத்திகளை பற்றிய நல்ல செய்திகளும் கிடைக்கும். தொழில் வியாபாரம் இனிமே முன்னேற்ற வழியில் இருக்கும். சகோதர உறவு நல்லா இருக்கும். எதிலும் மனக்கலக்கம் இருக்காது. அனைத்து நிலைகளிலும் இருந்த தடைகள் விலகி வியாபாரிகள் வட்டி தொழில் செஞ்சிங்கன்னா நல்லபடியாக நடக்கும். மேலும் வியாபாரிகளுக்கு நல்ல வாரமாக இருக்கும். நிதித்துறையை சேர்ந்தவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் முன்னேற்றம் ஏற்படும். நல்ல பலன்கள் இருக்குது. எதையும் சமாளிக்க உங்களால் முடியும். வங்கிகளில் வேலை செஞ்சிங்கன்னா முன்னேற்றம் உண்டு. மேலும் இது 28ஆம் தேதி 9 மணி முதல் 2ஆம் தேதி பகல் 8:17 மணி வரை சந்திராஷ்டம நாட்கள் என்பதால் இந்த நாட்களில் அறிமுகம் இல்லாத யார்ட்டனாச்சும் தேவையில்லாமல் விவாதங்களில் ஈடுபடுவதை கண்டிப்பாக தவிர்த்திடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நல்லது. மீனராசி அன்பர்களுக்கு லாபகரமான வாரம்னே சொல்லலாம். செவ்வாய் சுக்கிரன் நிற்பதனால மந்தமான தொழில்நிலை மாறி சிறப்பாக இயங்க துவங்கும். தொழிலுக்கு திறமையான வேலையாட்கள் கிடைப்பாங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா திடீர் இடமாற்றம் ஏற்படலாம். வெளிநாட்டு பயணம் மேலும் வேலையில் நிலவிய தடைகள் எல்லாம் விலகும். லாபத்தால் வசதிகள் பெருகும். கர்ப்பிணிகளுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். இப்போது விரயத்தில் சனி இருக்குது. எதையும் யோசிக்காமல் புதிய சொத்துக்கள் வாங்கி போடுங்க, அதான் உத்தமம். நிலைமை சீராகும். அப்போ கடன் தானாக அடைபட்டு விடும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாகும். தந்தையின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். தம்பதிகளிடையே இருந்த கருத்து வேறுபாடு மாறி புரிதல் உண்டாகும். திருமணத்திற்கு நல்ல வரன் அமையும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அனாவசிய வைத்திய செலவு இல்லை. அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கும். அரசு வேலை முயற்சி சாதகமாகும். 2/3/2024 காலையில் 8:17 மணிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. தலைவலி போன்ற சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படலாம். வியாழக்கிழமை ஸ்ரீ குபேரலட்சுமி அஷ்டோத்திரம் படிக்கணும். இதுவரை இந்த பதிவில் மகர ராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்கள் மற்றும் மீனராசி அன்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்குன்றதை இந்த பதிவில் பார்த்தோம். 26/2/2024 3/3/2024 வரைக்கும் என்ன நடக்குன்றதை முழுமையாக பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.